அடுத்து அடுத்து வந்திருக்கு. கிழக்கு பிடிச்ச மனுஷன் ஒருத்தவன் தலையானாம் பாரு. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக பிக் பாஸ் வீட்டில் நேற்று நைட்டு லைவ்ல சில விஷயங்கள் நடந்தது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. ரெக்வஸ்ட்டாக தான் இந்த விஷயத்தை கேட்குறேன். நீங்கள் லைக் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு லைக் போடாமல் இருக்கவங்க ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நைட்டு ஒரு சம்பவம் நடந்ததுங்க. சாண்ட்ரா இருக்காங்க பார்த்தீங்களா, உள்ள படுக்க விரும்பாமல் வேகமாக வெளியே எந்திரிச்சு போயிட்டாங்க. எதனால சாண்ட்ரா வெளியே எந்திரிச்சு போனாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ பிக் பாஸ் வீடு இருக்கு, சூப்பர் டிலக்ஸ் வீடு இருக்கு. இந்த பிக் பாஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும் 2 வீடாக பிரிஞ்சிருக்கும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதில் வந்து சாண்ட்ரா வந்து இப்போ சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸில் தான் படுத்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து பிக் பாஸ் வீட்டில் தான் இருக்காங்க. பிக் பாஸ் வீட்டில் இருக்க சிலர் பேசிக்கிட்டே இருக்காங்க. நைட்டு ஒரு மணி ஆகும், தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்படி பேசுறதுனால ரொம்ப சவுண்டு வருது பார்த்தீங்களா, அந்த சவுண்டுனால சாண்ட்ரா கடுப்பாய் எந்திரிச்சு போகிற மாதிரி தான் எந்திரிச்சு போகிறாங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நீங்களே என்ன நினைப்பீங்க, சாண்ட்ரா சும்மாவே ட்ராமா பண்ணுறாங்கப்பா, எப்பா இவங்களை அனுப்பி விடுங்கப்பா அப்படின்ற மாதிரி தானே சாண்ட்ரா நிறைய பேர் அடிச்சிட்டு இருக்கீங்க. பட் இந்த விஷயத்தில் எனக்கு என்னமோ சாண்ட்ரா பக்கமும் நியாயம் இருக்குன்னு தான் தோணுது. ஸோ சாண்ட்ரா வந்து உடனே போயிருந்தாங்கன்னா ட்ராமா பண்ணுறாங்கன்னு கூட சொல்லலாம். அதாவது இவங்க பேசுறதை கேட்டு உடனே போயிட்டாங்கப்பா, சும்மா ட்ராமா குயின்ப்பா இவங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அப்படி கிடையாது, அவங்க ரொம்ப நேரம் தான் இருக்காங்க, அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு போகிறாங்க. சரி, சபரி, ஆதிரை, அதுக்கப்புறம் அரோரா, இவங்க 3 பேருமே சத்தமா பேசிட்டு இருக்காங்க. அவங்க ரூம்ல இருக்கவங்களே டிஸ்டர்ப் ஆகி எந்திரிச்சு போல, அதாவது அவங்க ரூம்ல இருக்கவங்க எந்திரிச்சு போல. ஆனால் சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்ல இருக்க சாண்ட்ரா எந்திரிச்சு போறாங்க. என்னப்பா இந்த ரூம்ல இருக்கவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இல்ல சாண்ட்ராக்கு மட்டும் டிஸ்டர்பன்ஸா இருக்கான்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இங்க இருக்க நிறைய பேர் அவங்க பேசுறத பாக்குறாங்க, இன்னும் சிலர் அவங்க பேசிட்டு போறாங்க, நம்ம தூங்கலான்ற மாதிரி தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க அதை டிஸ்டர்பன்ஸா வெளியே சொல்லல, அவ்வளவுதான். மற்றபடி சிலருக்குமே கடுப்பா இருக்கும். இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கவங்களுக்குமே என்ன சபரி இவ்வளவு கத்தி கத்தி பேசுறான், டிஸ்டர்பன்ஸா இருக்கேன்னு சிலர் நினைக்க கூட செய்யலாம். பரவாயில்ல, என்னமோ அவங்க பேசிட்டு போறாங்கன்னு படுத்துக்கலாம். ஆனா சாண்ட்ரா எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. பிக் பாஸ் வீட்டில் வந்து எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்ன்ற அவசியம்லாம் கிடையாது. பிடிக்கல எனக்கு எந்திரிச்சு போறேன்னு எந்திரிச்சு போகலாம், தாராளமா போகலாம். ஏன்னா லைட் ஆஃப் பண்றது எதுக்கு தெரியுமா, நீங்க தூங்குறதுக்கான டைம் வந்துருச்சு, நீங்க தூங்கணும்னா தூங்குங்கன்னு பிக் பாஸ் சொல்றது தான். ஏன்னா பிக் பாஸ் காலையில தூங்குனா கேள்வி கேட்கிறாருல, காலையில ஏன் தூங்குற அப்படின்னு நாயை குலைக்க விடுறாருல, அதனால நைட்டு தூங்குற டைம் வந்துருச்சுன்னா தூங்குறதுக்காக தான் நீங்க டைமை ஒதுக்கிக்கணும். நீங்க அதை தாண்டி ஃபன் பண்றீங்கன்னா ஃபன் பண்ணுங்க ஜாலியா. ஆனா மற்றவங்களோட தூக்கத்தை அது கெடுக்குதுன்னா அப்படி அந்த ஃபன் பண்றது தப்பு தான். தூக்கம் ஒருத்தருக்கு டிஸ்டர்ப் ஆகுது இல்ல, அவங்க பக்கம் நியாயம் இருக்க தான் செய்யும். ஸோ சாண்ட்ரா பக்கம் நியாயம் இருக்க தான் செய்யுது. சாண்ட்ரா என்ன பண்றாங்கன்னா எதுவுமே சொல்ல, நீங்க பேசாதீங்க, கத்தி பேசாதீங்க, எதுவுமே சொல்ல. கடைசியா வந்து அதாவது அரோரா, ஆதிரை, அதுக்கப்புறம் வந்து சபரி தான் ரொம்ப நேரம் பேசினாங்க. கடைசியா அரோராவும் சபரியும் பேசிட்டு இருக்கும் போது இவங்க பாட்டுக்கு ரூமை விட்டு வேகமா எந்திரிச்சு போறாங்க. இதை பார்க்குற சபரி இருக்கார்ல, வேகமா போய் படுத்துட்டாரு. ஐயோ நம்மளால தான் போறாங்க போலன்னு படுத்துட்டாரு. அதுக்கப்புறம் சரி சாரி கேட்டுலான்ற மாதிரி சபரி பின்னாடியே போறாரு. அதே மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையும் கானா வினோத்தை கவனிச்சிட்டாரு. ஏன் இப்படி பண்ற அரோரா, இப்ப நான் போய் வேற மன்னிப்பு கேட்கணுன்ற மாதிரிலாம் புலம்புறாரு. முதல்ல சபரி வந்து மன்னிப்பு கேட்குறாரு, இந்த மாதிரி சவுண்டு இது பண்ணிட்டுமா, நீங்கள் வந்து சாரி வந்து படுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. வேணும்ட்டே நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி சாண்ட்ரா இந்த இடத்துல புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் அதாவது கானா வினோத்தை பின்னாடியே தான் வந்துட்டு இருக்காரு. எங்க தெரியாமல் பண்ணியிருப்பாங்க, இதுக்கப்புறம் சவுண்டெல்லாம் போட மாட்டாங்க, நீங்கள் உள்ளே வந்து படுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. பரவாயில்ல நான் இங்கேயே படுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் கானா வினோத்துக்கிட்டேயும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கானா வினோத்தும் படுக்கிறதுக்காக, அதாவது சரி இவங்க சொன்னால் கேட்க மாட்டாங்கன்னு உள்ளே வந்துட்டாரு. ஸோ இதுக்கப்புறமும் நிறைய நடந்தது. இதுக்கப்புறம் வந்து பார்வதி பேசுறதுக்காக வராங்க, கமருதீன் பேசுறதுக்காக வராரு. இந்த மாதிரி வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரா பேசுறதுக்காக வராங்க. ஆனா இந்த இடத்துல வந்து இவங்க டிராமா தான் பண்றாங்க. இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கூட போயிருக்கலாம். ஆனா வந்து எல்லா சமயமும் அட்ஜஸ்ட் பண்ணணுன்ற அவசியமும் இல்லைங்க. இந்த இடத்துல சாண்ட்ரா சில கேள்வி கேட்குறாங்க, அதுல நியாயமும் இருக்கு. ஸோ அது என்னென்னன்றதை நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.